இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா 2024ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வந்து எந்த நாளில் வருதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி வந்து ஆன்மீக ரீதியாக காரணங்களால் வணங்கப்பட்டு வந்தாலும் அறிவியல் ரீதியாக அதற்கு நிறைய பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி நிலவு வெளிச்சம் வந்து நம்ம மனிதர்கள் மேலே படும்போது உடல் நலத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கிறதையும் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால தான் நமது முன்னோர்கள் வந்து பௌர்ணமி நாளை வந்து சிறப்பான நாளாக கருதி நம்ம வந்து அதை வழிபடுற மாதிரி செய்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி வருது. ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து அதிகாலை 4:21 மணி முதல் அடுத்த நாள் வந்து 5:40 வரை பௌர்ணமி திதி வந்து உள்ளது. இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் வந்து இறைவனை வணங்கி இறைவனது அருள் பெறுவோம். வந்து இறை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதாவது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபட்டால் நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாம் முருகனை வழிபடுறதுக்காக திருச்செந்தூர் கூட போகலாம். திருச்செந்தூர் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் அந்த கடற்கரையில் வந்து தங்கறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தங்கறதுக்கு முழுமையாக அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த சித்ரா பௌர்ணமின்னு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பௌர்ணமிலையும் நம்ம அந்த கடற்கரை வெளிச்சத்தில் வந்து அமர்ந்து இறைவனை வழிபடலாம். அதற்கான முழுமையான பாதுகாப்பும் அங்கே கொடுத்துருக்காங்க. பௌர்ணமியை வந்து இரவு முழுவதும் அங்கே இருந்து அதிகாலையில் வந்து நம்ம வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது, நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடற்கரையில் இருக்க அந்த உப்பு தண்ணி, கடற்கரைனாலே உப்பு தண்ணி தான். அப்படி பார்க்கும்போது அந்த நாளி கிணறுல இருக்கிறது வந்து நல்ல தண்ணியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாளி கிணறுல வந்துட்டு நீராடிட்டு நம்ம போய் முருகனை வந்து வழிபடுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.